Hello students, welcome you all to the video lecture on chapter number 1 number systems example 1. Question pathina, are the following statements true or false? Give reasons for your answer. Every whole number is a natural number, every integer is a rational number, every rational number is an integer. So இந்த questions-க்குலாம் நம்ம வந்து first answer பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒவ்வொரு டேர்மும் என்னன்றது தெரியணும். அதாவது whole number என்ன, natural numberனா என்ன, integerனா என்ன, rational number என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். So generally பாத்தீங்கன்னா natural numbers அப்படி 2, 3, 4 இந்த மாதிரி positive numbers அது எல்லாத்தையுமே நம்ம வந்து natural numbers அப்படின்னு சொல்லுவோம். Whole numbers அப்படின்னா natural numbersல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே whole numbers, additionalா ஒரு 0 வரும். So 0, 1, 2, 3, 4 and so on. அப்புறம் integer பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து whole numberல இருக்கோ அது எல்லாமே integerல வரும். For example 0, 1, 2, 3, 4 and so on. அது இல்லாம நம்மளுக்கு வந்து negative numbersம் வரும். -1, -2, -3 அந்த மாதிரி negative numbers எல்லா negative numbersமே வந்து integers. So இப்ப இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 positive numbers எல்லாமே வரும். Whole numbersனா additionalா ஒரு 0, integers அப்படின்னா 0, 1, 2, 3, 4 and again it includes -1, -2, -3 negative numbers எல்லாமே. So rational number அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலாவே rational number வந்து p by q இந்த மாதிரி represent பண்ணுவோம். இதுல p and q என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது integer. And again இன்னொரு condition இருக்கு, q it is not equal to 0. இந்த மாதிரி இருந்தாதான் அது வந்து rational number. So p as well as q வந்து integer இருக்கணும் and again q வந்து it is not equal to 0. இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம அதை வந்து rational number அப்படின்னு சொல்லலாம். For example 4 by 7, 2 by 3 இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து rational number. ஏன்னா இங்க வந்து q ன்றது என்னது 7. 7 it is not equal to 0. அப்ப அந்த condition satisfy ஆகுது. p யும் பாத்தீங்கன்னா 4, q யும் பாத்தீங்கன்னா 7. So இது ரெண்டுமே integer. So இந்த மாதிரி இருக்குன்னா அது வந்து example for the rational number. So இப்போ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இப்போ questionக்கு வரலாம். First question பாத்தீங்கன்னா every whole number is a natural number. ஒவ்வொரு whole numberமே நம்மளுக்கு வந்து இங்க இருக்கிற எல்லா whole numberலயுமே எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம், அது கண்டிப்பா natural numberஆ இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. So ஒவ்வொரு whole numberமே நம்மளுக்கு வந்து natural number இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் natural number பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4. பட் whole numberல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு, 0 இருக்கு. அப்ப 0ன்னு ஒரு வேல்யூ இருக்கிறதுனாலயே நம்ம என்ன சொல்ல முடியாது, whole number வந்து natural number அப்படின்னு சொல்ல முடியாது. பட் again இந்த reverse case question இருந்ததுன்னா every natural number is a whole number அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கு, அதுக்கு நான் true சொல்லலாம். every natural number is a whole number அப்படின்றதுக்கு true சொல்லலாம். பட் every whole number is a natural number கிடையாது. Why? Because I have 0 in whole number. So அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர், false. Okay, ஏன் அப்படின்னா 0 is a whole number. 0 is a whole number. But it is not a natural number. It is not a natural number. Okay. So coming to the second subdivision, every integer is a rational number. So நம்மளுக்கு இருக்க ஒவ்வொரு வேல்யூமே rational numberஆ அப்படின்னு கேக்குறாங்க. So integer for example ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. For example நான் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து rational numberஆ அப்படின்னு கேக்குறாங்க. rational numberஆ இருக்கணும்னா எந்த ஃபார்மட்ல இருக்கணும், நம்மளுக்கு p by qல இருக்கணும். So இப்போ இந்த 3 ஆக்சுவலா நம்ம எப்படி எழுதலாம், 3 by 1 ன்னு எழுதலாமா? ஏன்னா 3 by 1 it is equal to 3. So அப்ப அந்த 3 நான் 3 by 1 ன்னு எழுதலாம். இது எந்த ஃபார்மட்ல இருக்கு நம்மளுக்கு, p by q. ஏன்னா p ன்றது வேல்யூ 3, q ன்றது 1 and q it is not equal to 0. So அப்ப left hand sideல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம integer. So right hand side பாத்தீங்கன்னா it is a rational number. So அப்ப ஒரு integer நான் எப்படி represent பண்ணலாம், rational numberஆ நான் represent பண்ண முடியும். So ஒவ்வொரு integer எந்த integer வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு நெகட்டிவ் நம்பர் கூட எடுத்துக்கோங்க, -4. -4 நான் எப்படி எழுதலாம், it is equal to -4 by 1 ன்னு எழுதலாமா? So அப்ப இது ஒரு integer, இதை நான் எப்படியும் represent பண்ணலாம், rational numberஆவும் represent பண்ணலாம். So அப்ப every integer is a rational number. Yes, again இது வந்து நம்மளுக்கு true வருது.
அண்ட் அகைன் 0 இருக்கு. ஸோ 0வும் ரேஷனல் நம்பரா? 0வையும் நம்ம எப்படி எழுதலாம்? 0/1 அப்படின்னு எழுதலாம். ஸோ கண்டிப்பா 0ன்றது ஒரு இன்டீஜர் as well as 0ன்றது என்னது? 0/1 which is nothing but a rational number. ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? yes it is true. ஸோ அப்ப எந்த நம்பரா இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கட்டும், நெகட்டிவ் நம்பரா இருக்கட்டும், ஜீரோவா இருக்கட்டும், அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்? ரேஷனல் நம்பரா மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்ப yes it is true. ஸோ அப்ப m அப்படின்றத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? m/1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். வேர் m is a integer, m/1 is a rational number. அப்போ இதுக்கு செகண்ட் சப்டிவிஷனுக்கு the answer is true. Why? Because any integer m can be represented as m/1. Next, third subdivision பாத்தீங்கன்னா every rational number is an integer. So அப்படியே ஆப்போசிட் லாஸ்ட்ல, அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எவ்ரி இன்டீஜர் இஸ் a rational நம்பரான்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் a இன்டீஜரான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடியே கண்டிப்பா இது என்னதான் வரணும்? ஃபால்ஸ் தான். ஏன்னா ரிவர்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நம்ம ஆல்ரெடி ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்தோம், கரெக்டா? ஸோ இப்போ ரேஷனல் நம்பர் என்ன எடுத்தோம்? 4/7. 4/7ன்றது ரேஷனல் நம்பர், பட் இது இன்டீஜரா? கிடையாது. ஏன்னா இங்க நம்மளுக்கு வந்து டெசிமல் பாயிண்ட் வரும். இதை டிவைட் பண்ணா டெசிமல் பாயிண்ட் வரும். எனக்கு இன்டீஜர்னா 1 2 3 இந்த மாதிரி இருக்கணும். ஒன்று பாசிட்டிவ்ல இருக்கணும், இல்லை நெகட்டிவ்ல இருக்கணும், இல்லை ஜீரோவா இருக்கணும். பட் இங்க டெசிமல் பாயிண்ட் வேல்யூஸ்லாம் வருது, அப்போ அது இன்டீஜர் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இங்க ஆல்ரெடி பார்த்த 2/3. ஸோ அந்த 2/3 பார்த்தீங்கன்னா Pன்றது 2, Qன்றது 3. So both are integer. But 2/3 அப்படின்றது ஒரு rational number which is not equal to integer. இது வந்து it is not equal to integer. So அதனால நம்ம என்ன சொல்லலாம்? All rational numbers are integers அப்படின்னா கிடையாது. Every rational number it is not equal to integer. But integer, every integer is a rational number? Yes. Every integer is a rational number? Yes. Every rational number it is a integer? No. Okay. So false. Answer வந்து third subdivision க்கு வந்து it is false. Thank you. Thanks for watching.